அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் பொழுது வாகனத்தின் மீது அமர்ந்த நிலையில் தொழுபவர்களாக இருந்தார்கள். கடமையான தொழுகைகளை தவிர இரவு தொழுகை, வித்ரு தொழுகை உட்பட அனைத்து உபரியான தொழுகைகளையும் வாகனத்தின் மீது அமர்ந்த நிலையில் வாகனம் எந்த திசையில் செல்கிறதோ அதே திசையில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1000. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பயணத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தமது வாகனத்தில் அமர்ந்தபடி வாகனம் எந்த திசையில் செல்கிறதோ அதே திசையில் தொழுகையை நிறைவேற்றலாம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஆனால் கடமையான தொழுகைகளை இவ்வாறு நிறைவேற்றுவதற்கு நபிகளாரிடம் முன்மாதிரி இல்லை. அந்த தொழுகையை அவர்கள் வாகனத்திலிருந்து இறங்கி கிபிலாவை முன்னோக்கியவர்களாகவே தொழுவார்கள் என்பதையும் வேறு பல அறிவிப்புகளிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. யார் தனியாக வாகனத்தில் பயணம் செய்கிறாரோ அல்லது சொந்த வாகனத்தில் பலருடன் சேர்ந்து பயணம் செய்கிறாரோ அவருக்குத்தான் இது சாத்தியப்படும். மற்றபடி ரயில், பேருந்து போன்ற பொது போக்குவரத்துகளில் செல்லக்கூடியவர்களுக்கு இவ்வாறு வாகனத்தை நிறுத்தி கீழே இறங்கி கிபிலாவை நோக்கி கடமையான தொழுகையை தொழுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது. அவர் என்ன செய்வது என்ற கேள்வி மிஞ்சி இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் என்று திருக்குரானில் 6 இடங்களில் குறிப்பிடுகிறான். திருக்குரானுடைய 2வது அத்தியாயத்தின் 286வது வசனத்தை உதாரணமாக கூறலாம். இதை அடிப்படையாக கொண்டு பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யக்கூடியவர்கள் கடமையான தொழுகையையும் இவ்வாறு தான் நிறைவேற்ற முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தொழுகையை விடாமல் முறையாக நிறைவேற்றுவதற்கு மார்க்கம் வழங்கிய சலுகைகளை பயன்படுத்தி கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.